டெலிவரி முடிஞ்சு நாங்க வார்டுக்கு ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லா மதரும் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு பிரஸ்ட் மில்கே இல்ல, சுத்தமா செக்ரீஷனே இல்ல, பேபி வந்து அழுதுகிட்டே இருக்கு, நாங்க என்ன பண்ணா எங்களுக்கு பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ பிரஸ்ட் மில்க் செக்ரீட் ஆகிறதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள், வில்லிங் மதர் அண்ட் சக்கிங் பேபி. ஸோ பேபிக்கு நீங்க ஃப்ரீக்வெண்டா ஃபீட் கொடுக்க கொடுக்க தான் பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர நம்ம ஃபுட்ல எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, மெயினா பிரஸ்ட் மில்கோட கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் தான் இருக்கு. ஸோ நீங்க வாட்டர் இன்டேக் அதிகப்படுத்தணும். ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை குடிக்க சொல்லுவோம். ஃபுட்லயும் நம்ம ஹை புரோட்டீன் டயட், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, அதை தவிர கேலப்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்ற வெந்தயம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பூண்டு, சீரகம், சோம்பு இதெல்லாமும் நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 days பாத்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். பட் அந்த செக்ரீஷனே பேபிக்கு வந்து போதுமான அளவு தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படுதுன்னா 1 or 2 times ஃபார்முலா கொடுக்கறது தப்பு இல்லை. பட் கண்டினியூஸா நீங்க ஃபார்முலா கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபீடிங் எப்பவுமே பிரஸ்ட் ஃபீடிங் தான். கரெக்டான லாச்சிங் ரொம்ப முக்கியம். ஸோ லாச்சிங் கரெக்டா இருந்தா தான் அந்த பேபி வந்து கரெக்டான ஃபீடிங் எடுத்துக்க முடியும். பிரஸ்ட் மில்க் கரெக்டா இருக்கா, எனக்கு பேபிக்கு போதுமான அளவு இருக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பேபி வந்து ஒரு டைம் ஃபீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு 2 to 3 hours ஸ்லீப் பண்றாங்க, நல்ல ஒரு 4 to 5 times மேல டே டைம்ல யூரின் பாஸ் பண்றாங்க, நைட்ல ஒரு 2 to 3 times பாஸ் பண்றாங்க, யூரின் போறாங்க அப்படின்னாலே உங்களோட பிரஸ்ட் மில்க் வந்து போதுமான அளவு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ பிரஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு நேச்சுரலா ஒரு இம்யூனிட்டி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது கம்மியாகுது, குழந்தைங்களோட அறிவு ஆற்றல் அதிகமாகுது, மதருக்கும் பேபிக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ் அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதே பிரஸ்ட் ஃபீடிங்க்கு தயாராகிடணும்.